நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்து வருகிறது. அந்த வகையில் வேட்பாளர்கள் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். தேர்தல் களத்தில் எதிரும் புதிருமாக இருப்பவர்கள் ஒரே இடத்தில் சந்தித்துக் கொண்டால் கை கொடுத்து வாழ்த்து தெரிவிப்பார்கள். அந்த வகையில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் எஸ்டிபிஐ வேட்பாளர் முபாரக்கும் திமுக கூட்டணி வேட்பாளரான கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தும் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்ட சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பாராட்டப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற 333 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாஸ்கு திருவிழாவானது நடைபெற்றது. ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி விழாவானது நேற்று நடைபெற்றது. இந்த தேர்பவனி விழாவில் பங்கேற்க அமைச்சர் ஐ பெரியசாமி, சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் உள்ளிட்ட திமுக கட்சி நிர்வாகிகள் ஆலயத்தில் காத்திருந்தார்கள். அப்போது அதே தேர்பவனி விழாவில் பங்கேற்பதற்காக அதிமுக சார்பாக திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசனின் மகன்களான ராஜமோகன் மற்றும் இளைய மகன் சதீஷ் ஆகியோர் கட்சி நிர்வாகிகளும் அங்கு வந்தார்கள். அங்கு முன்னதாக காத்திருந்த ஐ பெரியசாமி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் இரு கட்சியை சேர்ந்த அமைச்சருக்கும் முன்னாள் அமைச்சரும் மற்றும் வேட்பாளர்களும் ஒருவருக்கொருவர் மரியாதை நிமித்தமாக கை கொடுத்து நலம் விசாரித்துக் கொண்டார்கள். பின்பு இருக்கையில் அமர்ந்திருந்த திண்டுக்கல் சீனிவாசன் தனது இளைய மகன் சதீஷை அழைத்து ஐ பெரியசாமி அவர்களிடம் அறிமுகப்படுத்தினார். அவர் அறிமுகமாகி திரும்பிய பின்பு தனது மகன் சதீஷ் ஐ பெரியசாமி அவர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொள் என கூற சதீஷ் அமைச்சர் ஐ பெரியசாமி காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றார். அரசியலில் எதிரியாக சுற்றி வரும் இருதரப்பும் ஒருவருக்கொருவர் மரியாதை செய்து கொண்டது அரசியல் வட்டாரத்தில் பாராட்ட வைத்துள்ளது.